ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சங்கை குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய கடமையை குறித்த நேரத்திலே நிறைவேற்ற வந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். ஆரம்பமாக அல்லாஹுவின் மீது உள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உபதேசத்தை ஆரம்பம் செய்யும் போதும் அல்லாஹுவின் மீது உள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள். எதையெல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு ஹலாலாக்கினானோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்வுகளில் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையையும், எதையெல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு ஹராமாக்கினானோ அதை விட்டு விலகக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழும் பொழுதும் மரணிக்கும் பொழுதும் இறை நம்பிக்கையாளர்களாகவே வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாகவே மரணிக்கக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் 2025 என்கின்ற ஆண்டை நிறைவு செய்தவர்களாக புதிய வருடத்திற்குள்ளாக நாமெல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். புதிய வருடம் 2026 என்கின்ற ஒரு வருடத்திற்குள்ளாக நாமெல்லாம் நுழைந்திருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 2025 என்கின்ற ஆண்டு எம்முடைய வாழ்வுகளில் எதை மாற்றம் செய்திருக்கின்றோம், எந்த விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆண்டிலே நாம் சரி செய்தோம் என்பதனை நம்மை நாமே பரிசோதிக்கக்கூடிய காலகட்டாயத்திலே நாமெல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். ஒரு வருடம் நம்மை விட்டு கழிந்திருக்கின்றது. அது உணர்த்தக்கூடிய பாடம் என்ன, அது நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன என்பதனை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வருடம் நம்மை விட்டு கழிந்திருக்கின்றது என்று சொன்னால், ஒரு புதிய வருடத்திற்குள்ளாக நாம் எல்லாம் நுழைந்திருக்கின்றோம் என்று சொன்னால், எம்முடைய வாழ்வுகளிலிருந்து ஆயுளிலிருந்து ஒரு வருடம் நம்மை விட்டு கடந்து சென்றிருக்கின்றது. நாம் மரணத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அஃப ஹஸிபுத்தும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதனை நீங்கள் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? எம் பக்கம் நீங்கள் மீண்டும் கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்பதாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றீர்களா என்பதாக அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு வருடம் எம்முடைய வாழ்க்கையிலிருந்து கழிந்திருக்கின்றது. ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்துளியும் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம், நாம் எம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கழித்தவர்களாக,
மரணத்தை நோக்கி நாம் எல்லாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை நாம் எல்லாம் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒவ்வொரு மிம்பரிலும், உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹு அவர்கள் தான் ஜும்மாவினுடைய குத்பாவை நிகழ்த்துவார்கள். அவர்கள் ஒவ்வொரு மிம்பரிலும் ஏறும் பொழுது சொல்லுவார்கள், மாத்த ஃபுலான் மாத்த ஃபுலான், இன்னார் மரணித்து விட்டார், இன்னார் மரணித்து விட்டார் என்பதாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்களாம். பிறகு சொல்லுவார்களாம், பேசக்கூடிய இந்த உமரும் ஒரு நாள் மரணிப்பார், கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சஹாபாக்களும் நீங்களும் ஒரு நாள் மரணிப்பீர்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அவர்களும் மரணித்தார்கள், கேட்டுக்கொண்டிருந்த அந்த சஹாபாக்களும் மரணித்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பொதுவாக என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம்? இந்த பூமியிலே நாம் முழுவதுமாக வாழ்ந்து விடுவோம் என்பதாக நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 40 வயதுகளை 30 வயதுகளை கடந்த மக்களாக நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது நமக்கு மரணம் வரும், எப்பொழுது நாம் மரணம் அடைவோம் என்பதனை நாம் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். கடந்த ரமலானில் நம்மோடு இருந்த சகோதரர்கள், நம்மோடு தோளோடு தோள் நின்று தொழுகையிலே நின்ற பல சகோதரர்கள் இன்றைய காலகட்டத்திலே இல்லை. இன்னும் சில மாதங்களில், சில நாட்களில் ரமலான் நம்மை வந்து அடைய போகின்றது. நாம் ரமலானை அடைவோமா என்பது கூட நமக்கு தெரியாது. இன்றைக்கு நாம் ஜும்மாவுடைய தினத்தை அடைந்திருக்கின்றோம், ஜும்மாவினுடைய தொழுகைக்கு வந்திருக்கின்றோம். அசரினுடைய தொழுகையை நாம் அடைவோமா என்பது கூட தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஒரு வருடம் நாம் கழித்திருக்கின்றோம், நம்மை நாமே பரிசோதிக்க வேண்டும். இந்த ஒரு வருடத்தில் நான் என்னுடைய வாழ்க்கையில் எதை சரி செய்திருக்கின்றேன்? என்னுடைய வியாபாரத்தை நான் அதிகரித்திருக்கின்றேனா? என்னுடைய கல்வியை நான் அதிகரித்திருக்கின்றேனா? என்னுடைய இபாதத்துகளை நான் எதையாவது புதிதாக கற்றுக்கொண்டு எதையாவது அதிகரித்திருக்கின்றேனா என்பதனை நம்மை நாமே பரிசோதிக்க வேண்டும். எதையாவது ஒரு தீய குணங்களை விட்டு இந்த வருடத்திலிருந்து நான் விலகி இருக்கின்றேனா? சிந்தித்து பார்க்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை ஹசிபத்து, உமர் ரலியல்லாஹு அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை ஹாசிபு அன்ஃபுசிக்கும், உங்களை நீங்களே பரிசோதித்துக் கொள்ளுங்கள். கபுல அன் துஹாசிபு, உங்களை அல்லாஹ் பரிசோதிப்பதற்கு முன்னால், உங்களை பிறர் பரிசோதிப்பதற்கு முன்னால் உங்களை நீங்களே பரிசோதித்துக் கொள்ளுங்கள் என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிரந்தரமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எதை நாம் இந்த வருடத்திலே அதிகப்படுத்தி இருக்கின்றோம்? 2025 வந்து விட்டால், அந்த வருடம் முடிந்து விட்டால் எம்முடைய இளைஞர்கள், எம்முடைய மார்க்கத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் பிற மத கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இன்றைக்கு நாம் அதிகரித்திருக்கின்றோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், பிற மாவட்டங்களில் இல்லாத ஒரு செயலை கூட எம்முடைய ஊர்களில் நாம் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். புத்தாண்டு பிறந்து விட்டால் வெடிகளையும் ஸ்வீட்டுகளையும் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் அதிகமாக மாறி இருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கத்தில் இல்லாத ஒரு செயலை எம்முடைய மக்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அந்த நேரத்திலே மரணித்து விட்டால், நாம் அந்த செயல்களை செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா நமக்கு மரணத்தை தந்து விட்டால் எம்முடைய நிலை என்ன? சிந்தித்து பார்க்க வேண்டும். இது போன்ற விஷயங்களிலிருந்து நாமும் தவிர்ந்திருக்க வேண்டும். எம்முடைய சந்ததிகளையும் எம்முடைய வீட்டினுடைய இளைஞர்களையும் நாம் தவிர்ந்திருக்க நாம் அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒரு வருடத்தில் நாம் எல்லாம் எதை கற்றுக்கொண்டோம் என்பதாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்களாம், ஒவ்வொரு நாளும் நான் யாருக்காகவும் நான் கவலைப்பட்டது கிடையாது, யாருடைய மரணத்திற்காகவும் நான் கை சேதப்பட்டது கிடையாது, எதற்காகவும் நான் கவலைப்பட்டவும் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் சூரியன் மறையும் பொழுது நான் யோசித்து பார்ப்பேன், இந்த நாளில் எதையாவது கற்றுக்கொண்டேனா, இந்த நாளில் எதையாவது நான் அதிகரித்து கொண்டேனா என்பதாக நான்
யோசித்து பார்ப்பேன். அந்த நாளில் எதையாவது புதிய விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் நான் அந்த நாளை நிம்மதியாக உறங்குவேன். அந்த இரவிலே நான் நிம்மதியாக உறங்குவேன். அதுவே அந்த நாளில் எதையாவது நான் கற்றுக்கொள்ளாமல் மறந்து விட்டேன் என்று சொன்னால், ஏதோ ஒரு புதிய விஷயங்களை நான் கற்றுக்கொள்ளாமல் விட்டுவிட்டேன் என்று சொன்னால், அந்த இரவை கை சேதமுடைய இரவாக, கவலையடைந்த இரவாக கழிப்பேன் என்பதாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். சஹாபாக்களே இந்த அளவிற்கு ஒரு நாளை கழிப்பதில் அவர்கள் கவலை அடைந்தார்கள் என்று சொன்னால், நாம் எல்லாம் ஒரு வருடத்தை கழித்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 52 ஜும்மாவினுடைய உரைகளை கேட்டிருக்கின்றோம். எத்தனையோ தர்பியாக்களை, எத்தனையோ யூடியூபின் பயான்களில், எத்தனையோ ஃபேஸ்புக்கினுடைய பயான்களை கேட்டிருக்கின்றோம். எதை நாம் அதிலிருந்து அமலாக எடுத்து எம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டிருக்கின்றோம்? நம்மை நாமே கேள்வி கேட்க வேண்டும். நாம் அந்த ஒவ்வொரு விஷயங்களின் மூலியமாக பிறர் கேள்வி கேட்பதற்கு முன்னால் நம்மை நாமே பரிசோதித்து கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து சொன்னார்கள், இந்த உலகத்திலே நீ வாழும் பொழுது பயணியை போன்று வாழு. இதா அஸ்பஹத், நீ காலை பொழுதை அடைந்தால் மாலை பொழுதை ஒரு காலமும் எதிர்பார்க்காதே. நீ மாலை பொழுதை அடைந்து விட்டால் நீ காலை பொழுதை ஒரு காலம் நீ எதிர்பார்க்காதே என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அன்பு தோழர் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பாடம் கற்பித்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம்? இந்த பூமியிலே வெகு நாட்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பதாக நினைத்து கொண்டு, பல வாக்குகளை கொடுத்து கொண்டு, பல விஷயங்களை இந்த பூமியிலே செய்து கொண்டே இருக்குகின்றோம். இந்த மார்க்கத்திற்காக நாம் எதை செய்திருக்கின்றோம்? இந்த இஸ்லாத்திற்காக எம்முடைய வாழ்க்கையிலிருந்து எதை எம்முடைய வாழ்க்கையிலிருந்து செய்திருக்கின்றோம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம வீடுகளில் எல்லாம் ஒரு அப்பா மாதிரி இருப்பார், அல்லது நம்முடைய மூதாதையர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். வாப்பா இருப்பாங்க, வாப்பாவுக்கு முன்னாடி அப்பா இருப்பாங்க, அதுக்கு முன்னாடி அவங்களுடைய வாப்பா இருப்பாங்க. இப்படி காலங்கள் தொட்டு வாழ்ந்து கொண்டு இருக்குகின்றோம். நம்ம எத்தனை நபர்கள் நம்முடைய அப்பாக்காக துவா செஞ்சிருப்போம்? நம்ம எத்தனை நபர்கள் நம்முடைய முப்பாட்டனாருக்காக நாம் துவாக்களை செய்திருப்போம்? ஆனால் அபூ ஹுரைரா என்கின்ற பெயரை கேட்டால் அடுத்த வார்த்தை என்ன வருது? ரலியல்லாஹு அன்ஹு. இமாம் புகாரி என்கின்ற பெயரை கேட்டால் அடுத்த வார்த்தை என்ன வருது? ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் ஷாஃபி என்கின்ற பெயரை கேட்டால் என்ன வருகின்றது? ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாய்களிலிருந்து ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ரலியல்லாஹு அன்ஹு என்பதாக அவர்களுக்காக துவாக்களை செய்கின்றோம். இவர்கள் இந்த பூமியிலே என்ன செய்தார்கள்? எதற்காக நாம் துவாக்களை செய்து கொண்டே இருக்குகின்றோம்? அரபுகள் சொல்லுவார்கள், இந்த பூமியிலே 3 வகையான மனிதர்கள் வாழுகின்றார்கள். முதல் வகை, ஒருவன் இந்த பூமியிலே வாழ்ந்தான், மரணித்தான், இன்றைக்கும் பூமியினுடைய மக்களினுடைய மனதுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், வரலாற்றினுடைய பக்கங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவர்கள்தான் இந்த இமாம்களும் சஹாபாக்களும் நபிமார்களும். அவர்கள் வாழ்ந்தார்கள், மரணித்தார்கள், இன்றைக்கும் இந்த பூமியிலே மக்களினுடைய நெஞ்சங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், வரலாற்றினுடைய பக்கங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இரண்டாவது வகையை சொல்லி காட்டுகின்றார்கள். ஒருவன் வாழ்ந்தான், மரணித்தான், அவன் மரணமடைந்த பொழுதும் இன்றைக்கும் அவனை மக்கள் ஏசிக்கொண்டு திட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக அரபுகள் சொல்லுவார்கள். எடுத்துக்காட்டாக பார்க்கலாம், ஃபிரௌனை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரு சின்ன குழந்தை கூட என்ன செய்யும்? ஃபிரௌனுக்கு எதிராக தான் பேசும். ஃபிரௌன்னு பேரை நம்ம பிள்ளைக்கு வைப்போமா? வைக்க மாட்டோம். அபு லஹப்ங்கிற பேரை வைப்போமா நம்ம பிள்ளைக்கு? வைக்க மாட்டோம். அபு ஜஹில்ங்கிற பேரை வைப்போமா? ஒரு காலமும் வைக்க மாட்டோம். அவர்களுடைய பெயரை கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாய்களிலிருந்து அவர்களை ஏசி விடுவோம். அவர்களுடைய பெயரை கேட்டால் எம்முடைய உள்ளங்கள் அவர்களுக்கு எதிராக வாதாடுவதற்கு தயாராகிவிடும். இதைத்தான் அரபுகள் சொன்னார்கள். ஒருவன் வாழ்ந்தான், மரணித்தான், இன்றைக்கும் அவன் இழிவுபடுத்தப்படுகின்றான். மூன்றாவது வகை, அதுதான் நம்மளா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒருவன் வாழ்ந்தான், அவன் இந்த பூமிக்கு வாழ்ந்தானா என்பது கூட தெரியாது, இந்த பூமியிலே அவன் பிறந்தானா என்பது கூட தெரியாது.
அவனுக்கான எந்த ஒரு வரலாற்றையும் அவன் உருவாக்கவில்லை, அவனுக்கான எந்த ஒரு தடயத்தையும் அவன் உருவாக்கவில்லை, அப்படியே மரணம் அடைந்து விடுகின்றான். இன்றைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சங்கை குறித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிந்திக்க வேண்டும். எம்முடைய வாழ்க்கையிலே எதையாவது செய்து முதல் வகையான மனிதராக நாம் வாழ வேண்டும். ஒருவன் வாழ்ந்தார், மரணித்தார், இன்றைக்கும் வரலாற்றினுடைய பக்கங்களிலே மனிதர்களினுடைய நெஞ்சங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதாக அரபுகள் சொன்னார்கள் அல்லவா? அது போன்ற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விட்டு மரணிக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் அப்துர் ரஹ்மான் சுமைத் 1947 இந்தியா சுதந்திரம் அடைகின்றது. அதே வருடம் குவைத் நாட்டிலே இந்த அப்துர் ரஹ்மான் சுமைத் என்ற மனிதர் பிறக்குகின்றார். பிறந்தால் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக, பார்ன் வித் த சில்வர் ஸ்பூன் என்பதாக சொல்வார்கள் அல்லவா, பிறக்கும் பொழுதே தங்க தட்டில் பிறந்தார் என்பதாக. அதுபோன்று மிகப்பெரிய கோடீஸ்வரராக, மிகப்பெரிய செல்வந்தராக அந்த மனிதர் பிறக்குகின்றார். தன்னுடைய கல்வி படிப்பை எல்லாம் குவைத் நாட்டிலே படித்து முடிக்குகின்றார். தன்னுடைய பட்டப்படிப்பை படிப்பதற்காக MBBS, தன்னுடைய மருத்துவ கல்வியை படிப்பதற்காக லண்டனில் இருக்கக்கூடிய லிவர்பூல் யூனிவர்சிட்டி என்கின்ற பல்கலைக்கழகத்திலே சேர்ந்து படிக்குகின்றார். அவர் படித்து முடித்து வெளியேறக்கூடிய நேரம் ஒரு தங்கப்பதக்கம் வாங்கிய மாணவராக வெளியேறுகின்றார். கோல்டு மெடலிஸ்டாக வெளியே வரும் பொழுது குவைத் அரசாங்கம் அவரை ஒரு விஐபியாக அவர்களை தேர்ந்தெடுக்கின்றார்கள். சிகப்பு கம்பளம் விரித்து அவரை குவைத்துக்குள்ளாக வரவேற்கின்றார்கள். ஏற்கனவே பெரிய பணக்காரர், பெரிய செல்வந்தர், இப்பொழுது நாட்டினுடைய விஐபியாக வலம் வருகின்றார். அந்த நேரம் குவைத் அரசாங்கம் ஆப்பிரிக்காவிலே ஒரு பள்ளிவாசலை கட்டுகின்றார். நம்ம ஊர்லெல்லாம் பள்ளிவாசல் கட்டுறோமா இல்லையா? அது போன்று அன்றைக்கு குவைத் அரசாங்கம் ஒரு பள்ளிவாசலை ஆப்பிரிக்கா மண்ணிலே கட்டுகின்றார்கள். அதை திறப்பதற்காக விஐபியாக இந்த அப்துர் ரஹ்மான் சுமைத்தை அனுப்பி வைக்கின்றார்கள். இந்த அப்துர் ரஹ்மான் சுமைத் செல்கின்றார். இதே போன்று ஒரு வெள்ளிக்கிழமை, ஒரு ஜும்மாவினுடைய நேரம், பள்ளிவாசல் திறக்கப்படுகின்றது. முஅத்தின் பாங்கை கொடுக்குகின்றார். இமாம் குத்துபாவை நிகழ்த்துகின்றார்கள். தொழுக வைக்கப்படுகின்றது. வெறும் 3 நபர்களை வைத்து இமாம் இருக்குகின்றார், முஅத்தின் இருக்குகின்றார், அப்துர் ரஹ்மான் சுமைத். மொத்தம் 3 பேரை வச்சு அந்த தொழுகையே என்ன ஆயிடுது, முடிஞ்சிருது. அப்துர் ரஹ்மான் சுமைத் கேட்குகின்றார் அந்த இமாமிடம், இமாம் அவர்களே, இந்த ஊரில் தொழுகைக்கு ஆளே கிடையாதா? இவ்வளோ பிரம்மாண்டமாக எங்களுடைய நாடு இந்த இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுத்துருக்காங்களே, தொழுகைக்கு ஆளே வரலனா எதுக்காக நாங்கள் இவ்வளவு பிரம்மாண்டமாக பள்ளிவாசலை நாங்கள் கட்டித்தர வேண்டும் என்பதாக கேட்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய இமாம் சொன்னார், அப்துர் ரஹ்மான் சுமைத்தே, நீங்கள் ஊருக்குள்ளே போய் பாருங்கள், ஆப்பிரிக்கா முழுவதும் நீங்கள் வலம் வாருங்கள், அங்கு இருக்கக்கூடிய மக்களினுடைய நிலையை நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் இந்த வார்த்தையை பேச மாட்டீங்க என்பதாக சொல்லப்படுகின்றது. அப்துர் ரஹ்மான் சுமைத் ஆப்பிரிக்கா முழுவதும் சுற்றித் திரிகின்றார். பெயர் அப்துல்லாவாக இருக்குகின்றது, பெயர் இப்ராஹிமாக இருக்குகின்றது. சாப்பிடுவதற்கு ஒரு கவல உணவு கிடையாது, குடிப்பதற்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடையாது. இந்த நிலையை பார்க்குகின்றார்கள் அப்துர் ரஹ்மான் சுமைத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, உங்களை பார்த்து நான் வறுமையை பார்த்து உங்களிடம் அஞ்சுகின்றேன் என்பதாக. மார்க்கத்தை விட்டே வெளியே போயிடுவாங்க. இதை பார்த்து அப்துர் ரஹ்மான் சுமைத் இரத்த கண்ணீர் வடிக்காத குறை, உடனடியாக குவைத்துக்கு செல்கின்றார். தன்னுடைய சொந்த நாடான குவைத்திற்கு சென்று விட்டு சொந்த பந்தங்களை எல்லாம் அழைக்குகின்றார். அழைத்து விட்டு சொன்னார், நானும் என்னுடைய மனைவியும் ஆப்பிரிக்காவுக்கு போகிறோம், என்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்குகின்றேன், அனைத்து சொத்துக்களையும் அப்துர் ரஹ்மான் சுமைத் விற்றுவிட்டு பொருளாதாரங்களை எடுத்தவர்களாக ஆப்பிரிக்கா மண்ணிலே வந்து இறங்குகின்றார். இப்போ சமீபமாக மௌத்தான 2013 இந்த மனிதர் மரணம் அடைகின்றார்கள். மரணம் அடையும் பொழுது குவைத் அரசாங்கம் இவர் செய்த செயல்களை எல்லாம் வெளியிடுகின்றது. என்னென்ன செயல்கள் என்பதனை இன்ஷா அல்லாஹ் நாம் 2வது அமர்விலே பார்ப்போம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இன்னல் ஹம்தலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அப்துர் ரஹ்மான் சுமைத் பிறக்கும் பொழுது ஒரு செல்வந்தராக பிறந்து வருகின்றார். தன்னுடைய பட்டப்படிப்பை லண்டனிலே முடித்துவிட்டு ஒரு ஆப்பிரிக்காவிற்கு ஒரு நிகழ்வுக்காக சென்ற மனிதர் மனம் திரும்பியவர்களாக குவைத்திற்கு சென்று தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்கின்றார். விற்றுவிட்டு ஆப்பிரிக்காவிற்கு வருகின்றார். பல தொண்டுகளை செய்கின்றார். 2013 அவர் மரணமடையும் பொழுது குவைத் அரசாங்கம் ஒரு பட்டியலை வெளியிடுகின்றது. அப்துர் ரஹ்மான் சுமைத் செய்த சாதனைகள் என்பதாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதையெல்லாம் நாம் உட்கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நம்முடைய மனதுகளில் நாம் அப்படியே அச்சிட வேண்டும். இது போன்ற ஒரு மனிதனாக வாழ்ந்துவிட்டு மரணிக்க வேண்டும். பிறருக்கு பயன் தரக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்கக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இந்த அப்துர் ரஹ்மான் சுமைத் செய்த சாதனைகள் என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட அவர் ஒரு மஸ்ஜிதை திறக்கிறதுக்காக விஐபியாக வந்த மனிதர் 6000 பள்ளிவாசல்களை தன்னுடைய பொருளாதாரத்திலே கெட்டி எழுப்புகின்றார். 900 பள்ளிக்கூடங்கள். இன்றைக்கு நாமெல்லாம் காயல்பட்டினம் என்கின்ற ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு சொந்தமான, முஸ்லீம்களுக்கு சொந்தமான பள்ளிக்கூடங்கள் எத்தனை நாம் திறந்து வைத்திருக்கின்றோம். 900 பள்ளிக்கூடங்களை ஆப்பிரிக்கா முழுவதும் நிறுவுகின்றார். 900 ஹிஃப்லு மதரசாக்கள், வெறும் 1-2 மதரசாக்கள் அல்ல, 900 ஹிஃப்லு மதரசாக்கள். அவருடைய கைகளால் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் மாத்திரம் 11 மில்லியன் முஸ்லீம்கள் இஸ்லாத்தை அப்துர் ரஹ்மான் சுமைத்தினுடைய கைகளால் ஏற்றுக்கொள்கின்றார்கள். கிட்டத்தட்ட 4 வேர்ல்டு கிளாஸ் யூனிவர்சிட்டி, உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களை, 4 பல்கலைக்கழகங்களை ஆப்பிரிக்காவிலே நிறுவுகின்றார். 60 லட்சம் குரான் பிரதிகளை மக்களிடம் இஷ்யூ பண்ணுறார், அப்படி கொடுக்குறார். அது மாத்திரமல்ல, நம்ம ஊரில் எத்தனை தாவா சென்டர்கள் இருக்குகின்றது, எத்தனை நபர்கள் படிக்குகின்றார்கள், எதையாவது நம்ம கணக்கில் வச்சுருக்கோமா? தாவா சென்டர்னு ஒன்று இயங்குது, அதில் எத்தனை மாணவர்கள் படிக்குகின்றார்கள் என்பது கூட நமக்கு தெரியாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துர் ரஹ்மான் சுமைத் 210 தாவா சென்டர்களை, இஸ்லாமிய அழைப்பு மையங்களை ஆப்பிரிக்கா முழுவதும் நிறுவுகின்றார். கிட்டத்தட்ட 10,000 கிணறுகள். அந்த ஆப்பிரிக்காவினுடைய கஷ்டம் என்ன? தண்ணீர் கஷ்டம், குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. 10,000 கிணறுகளை தோண்டுகின்றார். அது மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட அவருடைய பணத்தால் மாத்திரம் அவருடைய பாதுகாப்பில் கிட்டத்தட்ட 15,000த்திற்கும் மேற்பட்ட யதீமான அனாதை சிறுவர்களை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கின்றார். இது வெறும் குவைத் அரசாங்கம் வெளியிட்ட பட்டியல் மாத்திரம். அவர் என்னென்னலாம் செய்தார் என்பது அவருக்கும் அல்லாஹுக்கும் மட்டும்தான் தெரியும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான் அல்லவா, குல்லுனா ராஹினுன், அனைத்தும் அழிந்துவிடும், வயபுக்கல் அசர், நீங்கள் விட்டு செல்லக்கூடிய அந்த தடயங்கள் மாத்திரம் காலத்திற்கும் இருக்கும் என்பதாக சொல்லுகின்றான் அல்லவா. நாம் வாழுகின்றோம் இந்த பூமியிலே, வாழ்ந்துவிட்டு மரணிக்குகின்றோம். ஒரு 3 நாளைக்கு நம்ம வீட்டில் அழுதுட்டு அப்படியே விட்டுருவாங்க. இந்த பூமியிலே இந்த மார்க்கத்திற்காக நாம் எதை செய்திருக்கின்றோம்? இந்த பூமியிலே நம்முடைய இஸ்லாத்திற்காக நான் எதை தியாகம் செய்திருக்கின்றேன்? பொருளாதாரம் மாத்திரம் இந்த உலகத்திற்கு தேவையல்ல, இந்த மார்க்கத்திற்கு தேவையில்லை, உடல் உழைப்புகளும் தேவைப்படுகின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும், நம்முடைய வீட்டினுடைய இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டும், வாழும் பொழுது பிறருக்கு பயன் தரக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு மரணி என்பதாக குழந்தைகளுக்கு நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தையாக நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாமும் அது போன்ற வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு மரணிக்கக்கூடிய மக்களாக மாற அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகீமுஸ்ஸலாம்.